தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu will now inspect the parade. அணிவகுப்பு நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு என் மணிவர்ணன் தலவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி. The parade overall in charge, Thiru N. Manivarnan, Commandant, Tamil Nadu Special Police, 5th Battalion. கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு என் ஆனந்தராஜ் உதவி தளவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 12ஆம் அணி. The parade commander is Thiru M. Anandaraj, Deputy Commandant, Tamil Nadu Special Police, 12th Battalion. அணிவகுப்பு உப தலைவர் திரு பி சாமுடி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 13ஆம் அணி. The parade second in command is Thiru M. P. Samudi, Inspector, Tamil Nadu Special Police, 13th Battalion, Trichy. மரமான மாண்ட வழிச்செல்வ தேற்றம் என 4 ஏமம் படைக்கு வீரம், மானம், நல்ல வழியில் நடத்தல், அரசின் நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் 4 படைக்கு காவல் அரண்களாகும். விடுதலை உணர்வை நெஞ்சில் சுமந்து நாட்டின் பெருமையையும் கடமையின் கண்டியத்தையும் பறைசாற்றும் வகையில் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கும் வீரர்களின் அணிகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு காவல் அணிவகுப்பை பார்வையிடுகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். அணிவகுப்பு முதலாவதாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 7ஆம் அணி. அணிவகுப்பில் இரண்டாவதாக கடலோர பாதுகாப்பு படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஏ நாராயணன், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி. அணிவகுப்பில் மூன்றாவதாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ராஜேஷ், உதவி ஆய்வாளர் கேரள காவல். அணிவகுப்பில் அடுத்ததாக சிங்கப்பெண் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணி. அணிவகுப்பில் ஐந்தாவதாக மாநில காவல் வாத்திய குழு, சென்னை பெருநகர குடலுதும் குழு மற்றும் ஆயுதப்படை வாத்திய குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு தயாளன், ஆய்வாளர் தலைமை அலுவலகம். அணிவகுப்பில் அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு முத்துமாரி, உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம். அணிவகுப்பில் 7ஆவதாக கமாண்டோ படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு மகேந்திரன், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 11ஆம் அணி. அணிவகுப்பில் அடுத்ததாக நீலகிரி படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஸ்ரீஜித், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 4ஆம் அணி. அணிவகுப்பில் 9ஆவதாக குதிரை படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு எல் சரத்குமார், உதவி ஆய்வாளர் சென்னை பெருநகர காவல்.
அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள். The parade commander has alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister, and is now marching to take his position in front of the police contingent. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற ஐயன் திருவள்ளுவரின் சமத்துவ சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பிறப்பால் எந்த வேற்றுமையும் இல்லை, வாய்ப்புகளிலும் உரிமைகளிலும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்துடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு தொடர்ந்து பயணித்து வருகிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்த அண்ணல் அம்பேத்கர், தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், வெள்ளையர்களை முதலாக எதிர்த்து போரிட்ட இந்தியாவின் முதல் பெண்ணரசியான வீரமங்கை வேலு நாச்சியார், சமூக சேவைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய அஞ்சலை அம்மாள் ஆகியோர்களை கொள்கை தலைவர்களாக கொண்டு சிறந்த ஆட்சியினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of Fort St. George. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப அட்டைகளில் பெயர் இடம்பெறாத அண்ணனாகவும் தாய் மாமனாகவும் இருந்து ஒரு குடும்ப உறவாக தனது கடமைகளை செய்து வருகிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் அண்ணன் சீர் என்ற மகத்தான திட்டத்தை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். திருமண நன்னாளில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அண்ணனாக இருந்து 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் வழங்குவது இத்திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்திலும் அந்த குழந்தையின் தாய்மாமனாக இருந்து வரவேற்கும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மூலம் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. உறவு என்பது பெயரால் மட்டும் வருவதல்ல, தேவையான நேரத்தில் தோள் கொடுத்து கடமையை நிறைவேற்றுவதில் தான் உண்மையான உறவு இருக்கிறது. அந்த வகையில் மக்களின் வாழ்வில் முக்கியமான தருணங்களில் எல்லாம் துணை நிற்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.